பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் உங்கள் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பான இறை மக்களே, உங்கள் அனைவருக்கும் இறைமகனாம் இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பின் வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த காணொளி வழியாக நீங்கள் அனுபவித்து வருகிற பெற்று வருகிற ஆசீர்வாதங்களுக்காக கடவுளை நினைத்து துதிக்கிறேன். இந்த கிறிஸ்து பிறப்பின் நாளிலும் கூட ஆண்டவராகிய கடவுள் தம்முடைய ஒரே பேரான குமாரனை நமக்காக அனுப்பி கொடுத்தார். அவருடைய அந்த வருகையை, அவருடைய பெறுதலை நாம் எவ்வாறு சிந்திக்க அழைக்கப்படுகிறோம் என்ற ஆதாரமாக இன்றைய நாளின் எபிரேயர் 1 அதிகாரம் முதல் 6 திருமொழிகள் உள்ள திரும்ப வசனங்களை நாம் படித்து தியானிப்போம். பூர்வ காலத்தில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகளின் மூலமாக நம்முடைய பிதாக்களுக்கு திருவுளம் பற்றினார். கடவுள் இந்த கடைசி காலத்தில் குமாரன் மூலமாக நமக்கு திருவுளம் பற்றினார். இவரை எல்லாவற்றிற்காக சுதந்திரவாளியாக நியமித்தார். இவரை கொண்டு உலகனைத்தும் படைத்தார். இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவர் தத்துவத்தின் சொரூபமாகவும் எல்லாவற்றையும் தமது வல்லமையான வார்த்தையினாலே அவர் தாங்குகிறவராக பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதங்களில் மகத்துவமானவரின் வலது வாரசத்தில் உட்கார்ந்திருக்கார். இவர் தேவதூதரை பார்க்கிலும் எவ்வளவு விசேஷமான நாமத்தை தரித்து கொண்டார். எவ்வளவு அதிகமாய் அவர் மேன்மையுள்ளவரானார். நீர் என் குமாரன், இன்று நான் உன்னை ஜெனிப்பித்தேன். நான் அவருக்கு பிதாவாய் இருப்பேன், அவர் எனக்கு குமாரனாய் இருப்பார். ஆகவே எப்போதாகிலும் அவர் சொன்னதுண்டா? மேலும் நான் முதற் பேரானவனாக திரும்பவும் உலகத்தில் உன்னை பிரவேசிக்க செய்யும்போது தேவதூதர்கள் யாவரும் அவரை தொழுது கொள்வார்கள் என்றார் என்பது. இறை அன்புக்குள் இறைவான அன்பு இறை மக்களே, கிறிஸ்துமஸ் காலங்கள் என்பது தன்னுடைய இழப்பையும் சேகரிப்பையும் இன்றைக்கு நமக்கு எடுத்து காட்டுகிறது. இந்த எபிரேயர் புஸ்தகம் பழைய ஏற்பாட்டு வழியாக சார்பாக சாரமாக வருகின்ற புதிய ஏற்பாட்டு திருமொழிகளில் நிருபங்களில் மிக மிக முக்கியமான ஒரு நிருபமாக காணப்படுகிறது. இன்றைக்கு இந்த நிருபத்தின் வழியாக நாம் அறியாத உண்மைகளை கண்டுகொள்ள முடியாத உண்மைகளை வெளிப்படுத்துவது என்ற ஒரு உண்மையை இந்த திருநூல் வெளிப்படுத்துகிறது. இன்றைக்கு குழந்தையாக வருகிறவர், மேசியாவாக வருகிறவர், வல்லமையுள்ள அரசனாக வருகிறவர், போரிடுகிற போர் வீரனாக வருகிறவர் என்றெல்லாம் அவருடைய வருகை குறித்து நாம் சிந்தித்து வந்தோம். 4 வாரங்களாக சந்தோஷம் என்றும், நம்பிக்கை என்றும், சமாதானம் என்றும், அன்பு என்றும் 4 தலைப்புகளில் சிந்தித்து வந்தோம். இன்றைக்கு இந்த எபிரேயர் 1 அதிகாரம் 1 முதல் 6 வசனங்களில் பார்க்கும் பொழுது, முதலாவதாக அவர் தீர்க்கதரிசிகளில் வெளிப்பாடு, தீர்க்க தரிசனங்களின் வெளிப்பாடு, நம்முடைய ஆண்டவராகிய கடவுள் தீர்க்க தரிசனங்களின் வெளிப்பாடாக பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள் அநேக முறையிலே அநேகரிடம் ஆண்டவர் வழி வழியாக பல நிலைகளிலே பேசி இருக்கிறார் என்பதை நாம் அறிவோம். ஆனால் கடவுளிடமிருந்து முற்றிலுமாக வெளிப்பட்ட அந்த வார்த்தை குறித்து பார்க்கும்போது மோசே மூலமாக இஸ்ரவேல் மக்களுக்காக அனுப்பினதை பார்க்கிறோம், ஏசாயாவை அனுப்பினதை பார்க்கிறோம், தானியேல் தீர்க்கதரிசி மூலமாக அனுப்பினதை பார்க்கிறோம், எரேமியா தீர்க்கதரிசி மூலமாக அனுப்பினதை பார்க்கிறோம், எசேக்கியேல், தாவீது போன்ற தீர்க்கர்கள் மூலமாக கடவுள் திருவுளம் பற்றினதை வெளிப்படுத்தினதை பார்க்கிறோம். அனைவரிடம் வித்தியாசமான வகையில் ஆண்டவர் ஒவ்வொரு சூழலுக்கு ஏற்றபடி அவர்களிடம் கடவுள் தன்னை வெளிப்படுத்தினார். ஆனால் இன்றைக்கு கிறிஸ்தவத்தில் மிக மிக மனிதனாக பிறந்த ஒரு கடவுளின் கதையைத்தான் இந்த நாளிலே நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். யோவான் இந்த கடவுளினுடைய அந்த மனித பிறப்பை என்ன சொல்கிறார்? வார்த்தை என்று அழைக்கிறார். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை மாமிசமாய் இருந்தது. இது ஒரு அடையாளமாக குறிப்பிடப்படுகின்ற ஒரு வெளிப்பாடு. இயேசு அந்த வார்த்தையாக இருக்கிறவர். அந்த வார்த்தையாக இருக்கிற மனிதனுக்கு பெயர் என்ன? இயேசு. அந்த இயேசு என்று சொன்னால் நம்மோடு
கடவுளோடு இருக்கின்றவர். கொலோசியர் 2:9 அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், அவரிடம் தெய்வத்தின் முழு தன்மையும் அவர் வழியாக உடல் வடிவிலே அவரிடத்தில் வந்தது. ஆகவேதான் இது தீர்க்க தரிசனங்களின் வெளிப்பாடு என்று அழைக்கப்படுகிறது. யோவான் 14:7-9 தந்தையை எங்களுக்கு காட்டுங்கள் என்று பவுலப்போஸ்தலன் சொல்கின்றான். பிலிப்பு அவரிடம் கேட்கும் பொழுது, இவ்வளவு நாள் நான் உங்களிடம் இருந்தேனே, அப்பொழுதெல்லாம் தெரியவில்லையா உங்களுக்கு என்று சொல்லி. ஆகவே பேசப்பட்டவைகளிலும் பார்க்கப்பட்டவைகளினாலும் உள்ள சகலமும் அவரால் உண்டானது. ஆகவேதான் இவர் தீர்க்க தரிசனங்களின் வெளிப்பாடு என்று சொல்கிறார். கொலோசியர் 7:16-17 எல்லாவற்றுக்கும் இவர் முந்தியவராக இருக்கிறார். அன்புக்குரிய இறை மக்களே, பாபிலோனிய கதைகளிலே ஒன்று, கான்மா என்ற ஒரு வாலிபனை அவனுடைய பெற்றோர்கள் ஒரு குருவிடம் வந்து உலகத்தில் இவன் உணர்வடைய வேண்டும், பல காரியங்களை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவனிடத்தில் கேட்டபோது அவனை கொண்டு வந்து பயிற்சிக்கு விடுகிறார்கள். அவன் இருக்கிறான், பயிற்சி எடுக்கிறான், அந்த குருவிடம் காட்டுகிறான், உன்னுடைய நடத்தை மூலமாக உன்னுடைய செயல்கள் மூலமாக நான் உன்னுடைய பயிற்சியை நான் அறிந்து கொண்டேன், நீ அநேகற்றை பெற்றுக்கொண்டாய் என்று சொல்லி நீ செல்லலாம் என்று சொல்கிறார். ஆனால் வீட்டுக்கு அவன் சென்றபோது அவனுடைய தந்தை சொல்கிறார், உன்னுடைய நடத்தையிலே ஒழுங்கு இல்லை, நீ அறிய வேண்டிய காரியங்களை இன்னும் அறியாமல் இருக்கிறாய், உணர வேண்டிய காரியங்களை இன்னும் உணராமல் இருக்கிறாய், ஆகவே நீ சென்று இன்னும் பயிற்சி எடு என்று சொல்கிறார். அப்பொழுது மீண்டும் அவன் குருவிடம் திரும்பி வருகிறான். வந்து தந்தை சொன்னதை சொல்கிறான். அவன் குருவானவன் என்ன செய்கிறான், சிஷியனை, நீ இன்னும் உன்னிடம் ஒரு 400 மாடுகளை தருகிறேன், அதை காட்டுக்கு அழைத்து சென்று 1000 மாடுகளாக அது பெருகும் வரை நீ காத்து கொண்டிரு என்று சொல்லி அங்கே சென்று அவன் குருவினுடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்தவனாக கடந்து போகிறான். அங்கே அவன் ஒவ்வொரு சூழலிலும் ஒவ்வொரு இடத்திலும் பல்வேறு விதமான அனுபவங்களை பெற்று 400 மாடுகள் 1000 மாடுகளாக வருகிறது. அன்புக்குரிய இறை மக்களே, இன்றைக்கு இறைவனுடைய வெளிப்பாடு என்பது நம்முடைய வாழ்க்கையில் நாம் நினைப்பதை அவர் தருவது அல்ல. அவருக்காக நாம் இழக்கின்ற போதுதான் அவருடைய வெளிப்பாடு நம்முடைய வாழ்க்கையிலே கிடைக்கும். இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கைக்கு கடவுள் என்ன சித்தம் வைத்திருக்கிறார், அவருடைய வெளிப்பாடு என்ன? இன்றைக்கு தீர்க்கதரிசிகள் மூலமாக 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக நமக்கு ஒரு பாலகன் பிறப்பார் என்ற நம்பிக்கை செய்தியை கொடுத்தது போல, அன்றைக்கு இஸ்ரவேல் மக்களை விடுதலையாக்க ஒரு மோசே வருவார் என்று சொன்னதைப் போல, அன்றைக்கு பாவத்தில் விழுந்த அந்த முதல் ஆதாமினுடைய வழியின் மரபை, பாவத்தை மீட்க 2ஆம் ஆதாமாக இயேசு வருவார் என்ற அந்த தீர்க்க தரிசனங்களை ஆண்டவராகிய கடவுள் இன்றைக்கு தீர்க்க தரிசனத்தின் மூலமாக வெளிப்படுத்தியிருக்கிறார். உன்னிலே என்னிலே அந்த வெளிப்பாடு உண்டா? இரண்டாவதாக பார்க்கும்போது, தீர்க்கரிலும் மேன்மையுள்ளவர் 4-5 விஞ்ஞானிகளுடைய அணுவிசையை பற்றி விஞ்ஞானியிடத்தில் நாம் இது என்ன என்று சொல்லி கேட்டால் அவர்கள் சொல்வார், இதற்குரிய பதிலை கேளுங்கள் என்று சொல்வார். 1950 அங்கே பல ஆண்டுகளுக்கு முன்பாக அறிவியலின் பதிலை அவருடைய வருகையின் மேன்மையின் மூலம் பதில் கிடைத்தது என்று சொல்கிறார். யோவான் 1:3 உலகம் அவர் மூலமாக உண்டானது. இன்றைக்கு உலகத்தில் பல அரிய செயல்களை செய்கிறவர்கள்தான் உண்மையிலே மேன்மை உள்ளவர்கள். இன்றைக்கு மேன்மை உள்ளவர்கள் சொன்னால் கீழே இருக்கின்ற மக்கள், ஒதுக்குப்புறத்திலே இருக்கின்ற மக்களை மேன்மையடைய செய்வதுதான் தேவனுடைய நோக்கம். அதற்காகத்தான் தன்னுடைய குமாரனை, தன்னுடைய மகனை, கடவுளின் சாயல் உள்ள மனிதனை மனித சாயலிலே உண்டாக்கினார் என்று சொல்லி பார்க்கிறோம். பிலிப்பியர் 2:9 பூமியில் உள்ள அத்துணை கால்களும் முழங்கால்களும் முடங்கும் என்று சொல்கிறார். ஏனென்றால் இவர் அவ்வளவு உன்னதமான கடவுள், உன்னதமான வெளிப்பாடு, தீர்க்கர்களால் சொல்லப்பட்ட மனிதர், மேசியா இவர்தான். ஆகவேதான் இவருக்கு மேன்மையுள்ளவர் என்று அழைக்கிறார். சங்கீதம் 2:7 கர்த்தர் நியமித்ததை நான் கூறுவேன் என்று சொல்கிறார். குமாரன் மேன்மையானவர், வல்லமையுள்ளவர். சங்கீதம் 89:26-27 நான் அவரை முதற் பேரானவனாக நான் மாற்றுவேன் என்று சொல்கிறார். எபிரேயத்தின் இந்த புத்தகத்தில் கடவுள் இயேசுவை பற்றி பேசும் பொழுது புதிய ஆதாம் என்று சொல்லி பேசுகிறார். யூதேயாவின் அந்த கேம்ப், எங்காவது இயேசு அந்த கேம்ப் நடக்கும் பொழுது எங்காவது இயேசு கிறிஸ்து இந்த சீடர்களோடு உட்கார்ந்து அமர்ந்து சிரித்து பேசி விளையாடினது உண்டா?
ஆனால் எபேசியர் 3:12 சொல்கிறார், தைரியமும் நம்பிக்கையும் கொடுக்கிறவர், அடிக்கடி சோர்ந்து போன மக்களுக்கு சத்துவத்தையும் நம்பிக்கையும் கொடுக்கிறவர். ஆகவேதான் இவர் தீர்க்கதரிசிகளில் மேன்மையானவர், மோசையை விட சிறந்தவர். சிறிய விஷயங்கள் கூட நம்முடைய ஆண்டவருக்கு பெரிய தாக்கங்களை கொடுத்ததாக நாம் அறிகிறோம். அவர் உண்டானவர், உருவாக்கப்பட்டவர் அல்ல, அவர் உருவானவர், உண்டானவர். அதைத்தான் நாம் நிசையா விசுவாச பிரமாணத்திலே அறிக்கை இடுகிறோம். ஆகவே தான் இவர் மேன்மையானவர். நம்பிக்கை இழந்து கவலையோடு துன்பங்களோடு வாழுகிற மக்களை பார்த்து 8ஆம் நூற்றாண்டில் அந்த இருண்ட காலத்தில் ஏசாயா 9:6-7 அங்கே சொல்கிறார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் என்று சொல்லி. இவர் பெண்ணிடம் பிறக்கவும் உயிர்ப்பிக்கவும் தன்னுடைய ஆத்மாவின் 2ஆம் ஆதாமாக அவர் எழுந்தவர். சங்கீதம் 110:1 பார்க்கணும், கர்த்தர் என் ஆண்டவர், என் சத்துருக்களை என் தலைக்கீழாக மிதித்து போடுகிறவர் என்று சொல்கிறார். ஆகவே இவர் தீர்க்கதரிசிகளெல்லாம் மேன்மையானவர். மூன்றாவதாக பார்க்கும்போது தீர்க்கதரிசிகளில் முதல் பேரானவர், மேன்மையானவர், த ஹையஸ்ட் மேன் ஆஃப் ப்ராப்பஸ். இங்கே மூன்றாவதாக முதல் பேர், த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் த ப்ராப்பசி. தீர்க்கர்களில் முதல் பேரானவர் 5-6 வசனங்களில் பார்க்கும். ரோமர் 8:29 அவர் முதற் பேரானவர். அன்பான இறை மக்களே, கடவுள் முன்குறித்திருக்கிறார். யாரை முன்குறித்தாரோ அவர்களை முதலாவதாக அழைத்திருக்கிறார், முதன்மையாக படித்திருக்கிறார். இன்றைக்கு நாம் நினைக்கிறோம், சமுதாயத்தில் நம்முடைய வாழ்க்கையில் ஆவிக்குரிய ஜீவியத்தில் நாம் முன்குறிக்கப்படவில்லை என்று நினைக்கிறோம். ஆனால் இங்கே அமர்ந்திருக்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளை, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த 2024ஆம் ஆண்டு கிறிஸ்து பிறப்பு விழாவின் வழியாக இந்த எபிரேய அருளுரையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களும் நீங்கள் முன்குறிக்கப்பட்டவர் என்பதை மறந்து போகக்கூடாது. நமக்கு கடவுள் எப்பொழுதும் உரிய இடத்தை தருகிறவராக இருக்கிறார் என்பதை மறந்து போகக்கூடாது. லூக்கா என்ன சொல்கிறார்? ஒளி என்று அவரை அழைக்கிறார். இந்த உலகத்தில் வெளிச்சம் உண்டாவதாக என்று சொன்னார். ஒளியாக இருந்தவர், அவர் உதித்தவர், புது வாழ்வை நமக்கு தருகின்றவராக இருக்கிறார். லூக்கா 1:78-79 இவர் ஒளி தரவும் அமைதி வழியில் நடத்தவும் அவர் விடியலாக அவர் வருகின்றார். ஒளி என்று சொல்லும் பொழுது நிச்சயமாக அங்கே தீய சக்திகள் இருக்கும், தீய காரியங்கள் இருக்கும். அவைகளை விட்டு இன்றைக்கு நம்மை விடுதலையாக்க முதல் பேரானவனாக நான் உனக்காக மரிக்கிறேன். அருமையான இறை மக்களை, ஒரு பெற்றோருக்கு 4 பிள்ளைகள் இருந்தார்கள். அதில் 4 பிள்ளைகள் அந்த தாய் தகப்பனை கவனிப்பதில் மிக கவனமாக இருந்து கவனித்தார்கள். ஆனால் ஒரு நாள் தகப்பன் தன் பிள்ளைகளை கூப்பிட்டு, ஒவ்வொருவருக்கும் நீ எனக்காக மரிப்பாயா, என்னை நீ உன்னுடைய இல்லத்திலே தாங்கிக் கொள்வாயான்னு. 3 பேரும் முடியாது என்று, தவிர்க்க முடியாது, என்னால் முடியாது, என் மனைவி பிள்ளைகள் வேலைகள் அதிகம் என்று சொல்லி மறுத்தார்கள். ஆனால் கடைசி 4வது மகன் என்ன செய்தான்? ஆண்டவரிடத்தில், அந்த தகப்பனிடத்தில், அப்பா நான் உங்களை தாங்குவேன், எந்த நிலையிலும் உங்களை கைவிட மாட்டேன். இன்றைக்கும் கூட அன்பான இறை மக்களே, 4வது பிறந்தவன் முதலாவதாக அந்த தந்தையினுடைய அத்தனை சொத்துக்களுக்கும் அத்தனை வல்லமையான காரியங்களுக்கும் அவன் உரியவனாக மாறுகிறான். இன்றைக்கும் கூட நாம் ஒருவேளை கடைசியில் இருக்கலாம், தள்ளப்பட்ட நிலையில் இருக்கலாம். இன்றைக்கு we are the first one, you are a last one, but you are a first one in the கிறிஸ்மஸ் டே. அதுதான் ஆண்டவர். அன்றைக்கு மெய்ப்பர்கள் கடைசியாக, சமுதாயத்தினுடைய கடைசியாக எண்ணப்பட்டவர்கள், அவர்கள் இயேசுவினுடைய பிறப்பில் முதலாவது சென்று பார்த்தார்கள். எவ்வளோ பெரிய வாய்ப்பு! முதல் பேரானவரை, மேன்மையானவரை, வெளிப்பாடு உள்ளவரை அங்கே முதலாவது சென்று பார்த்தார்கள். பின்னர் தான் அறிவுள்ள ஞானிகளும் கடந்து சென்று பார்க்கிறார்கள், அரசர்களும் பார்க்கிறார்கள். ஆகவே அன்புக்குரிய இறை மக்களே, இந்த கிறிஸ்மஸ் நாள் உங்களுக்கும் எனக்கும் நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்பாடுகளை தேவனிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்கிறவர்களாக, கிறிஸ்துவனுடைய பிறப்பை போல நாம் மேன்மையானவர்களாக சமுதாயத்திலே, சொல்லிலே, செயலில், பேச்சு வார்த்தைகளில், ஜீவியத்தில் மேன்மை உள்ளவர்களாக. மூன்றாவதாக நாம் இந்த கிறிஸ்து பிறப்பு நாளில் முதலானவர்களாக, முதல் மனிதர்களாக, கிறிஸ்துவுக்காக பாடு அனுபவிப்பதில்,
கிறிஸ்துவனுடைய நற்செய்தியை அறிவிப்பதில், ஊழியம் செய்வதில் முதல் மனிதர்களாக காணப்பட எல்லாம் உள்ள கடவுள் இந்த நாளிலே உங்களையும் என்னையும் ஆசீர்வதித்து வழிநடத்தி காப்பாராக. ஆமேன். ஜெபம் செய்வோம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த எங்கள் ஆண்டவராகிய கடவுளே, உம்முடைய ஒரே மைந்தனை கடவுளின் மகனாக எங்களுக்கு வெளிப்படுத்தினீர். அவரை மேன்மையுள்ளவராக எங்களுக்கு அனுப்பினீர். மேன்மை உள்ளவராக இருந்தும் தாழ்மையை எண்ணுகிறவராக, தாழ்மையை தரித்தவராக அனுப்பினீர். அவர் முதல் பேரானவனாக இருந்தும் தன்னை மரணபரியந்தம் சிலுவையிலே தாழ்த்துகிறவராக அனுப்பினீர். அதன் வழியாக ரட்சிப்பை பெற்ற நாங்கள் இன்னும் உமக்கு சாட்சிகளாய் வாழ இந்த ஆண்டு முழுவதும் வரக்கூடிய புத்தாண்டிலும் எங்களை ஆசீர்வித்து காக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். உன்னுடைய தந்தையாகிய கடவுளின் அன்பும் மைந்தராகிய இயேசுனுடைய அருளும் பரிசுத்த ஆவியினுடைய நல்ல உறவும் பாதுகாப்பும் பராமரிப்பும் உங்கள் அனைவரோடு கூட இருந்து ஆசீர்வித்து காப்பதாக. ஆமேன்.